ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான டாபிக். கண்டிப்பா ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயமும் கூட. உண்மைதான். அதாவது 2026ல உச்சநீதிமன்றம் கொடுத்த மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு, அந்த யாஷ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எதிர் இந்திய அரசு வழக்கின் தீர்ப்பை தான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இதோட பின்னணி உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆமா, இந்த ஆட்டிசம் குறைபாட்டுக்கு ஒரு அதிசய தீர்வு கிடைச்சிடும் நம்பி நிறைய பெற்றோர்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு ஸ்டெம் செல் சிகிச்சைகளை தேடி போறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாத அந்த சிகிச்சைகள் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட், அதாவது தொழில்முறை தவறான நடத்தைன்னு ரொம்ப அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. உங்களோட அந்த குருட்டு நம்பிக்கைக்கும் மருத்துவ அறத்துக்கும் நடந்த ஒரு பெரிய சட்ட போராட்டத்தோட முடிவு தான் இந்த தீர்ப்பு. ஆமா, மெடிக்கல் இன்னோவேஷன் சொல்லிட்டு நடக்கிற தில்லுமுள்ளுகளுக்கு இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. கரெக்ட். இப்போ இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸை படிக்கும்போது என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு. அது 1940ஆம் ஆண்டின் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், அதோட செக்ஷன் 3B கோர்ட் கையாண்ட விதம் தான். ஓ ஆமா, அந்த கிளினிக்குகள் என்ன வாதிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பேஷண்டோட சொந்த செல்ல, அதாவது ஆட்டோலாகஸ் செல்ஸை எடுத்து தான் திரும்ப உடம்புல செலுத்துறோம்னு சொன்னாங்க. ஆமா, சொந்த உடம்புல இருக்கிற ஒரு விஷயம் எப்படி ட்ரக் அல்லது மருந்தாகும்னு ஒரு கேள்வியே வச்சாங்க. ஆனா கோர்ட் அதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துச்சு. ஒரு சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுற எந்த ஒரு பொருளுமே, அது பேஷண்டோட சொந்த செல்லாக இருந்தாலும் சரி, அந்த செக்ஷன் 3B படி அது ஒரு மருந்து தான். அதான், மருந்துன்னு வந்துட்டா கண்டிப்பா அதுக்கு முறையான லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். சும்மா இது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள் அவங்களால இனிமே பயன்படுத்த முடியாது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, இப்போ கொஞ்சம் நிதானமா இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதாவது மருத்துவ அலட்சியம் பத்தி பாப்போம். நம்ம நோட்ஸ்ல இந்த போலம் டெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஆமா, போலம் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மருத்துவர் தன்னோட அடிப்படையான கடமையை, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரை சரியா செய்றாரா இல்லையான்னு அளவிடக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ICMR மாதிரி தேசிய அமைப்புகள் ஆட்டிசம்க்கு ஸ்டெம் செல் சிகிச்சை பலன் தராதுன்னு ரொம்ப தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அதை மீறி ஒரு டாக்டர் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்றாருன்னா அவர் தன்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர்ல இருந்து முற்றிலுமா தவறாருன்னு தானே அர்த்தம். 100%. அதான் அர்த்தம். தற்போதைய மருத்துவ உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளை மீறுறதே ஒரு மிகப்பெரிய அலட்சியம்தான். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ஒப்புதல் படிவம் தானே? அதேதான். அந்த கிளினிக்கள் தங்களை காப்பாத்திக்க அந்த ஒப்புதல் படிவத்தை ஒரு கேடயமா பயன்படுத்த பார்த்தாங்க. பெற்றோர்கள் முழு சம்மதத்தோட தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு கோர்ட்ல வாதிட்டாங்க. ஆனா இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா என்ன? அந்த சிகிச்சையோட சாதக பாதகங்களை அறிவியல் பூர்வமா முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு சம்மதம் சொல்றது. கரெக்ட். ஆனா நிரூபிக்கப்படாத சயின்டிஃபிக் பேக்கப் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு எப்படி உண்மையான ஒப்புதல் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. நோயாளிக்கு உள்ள உரிமை, அதாவது பேஷண்ட் ஒட்டானமின்னு சொல்லிட்டு அறிவியலுக்கு புறமான சிகிச்சைகளை நோயாளிகள் டிமாண்ட் பண்ண முடியாதுன்னு கோர்ட் ஆணிதரமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த உரிமையை காரணம் காட்டி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிற ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிற பெற்றோர்களை டாக்டர்கள் சுரண்டவும் முடியாது. ரொம்ப சரியா சொல்லிங்க. பேஷண்ட் அட்டானமி அப்படிங்கிறது நோயாளிகளை பாதுகாக்கிறதுக்கான உரிமை. அதை வியாபாரத்துக்கான கருவியா மாத்த முடியாது. ஒரு பேப்பர்ல வாங்குற கையெழுத்து ஒரு சட்டவிரோதமான சிகிச்சையை நியாயப்படுத்தாது. எக்ஸாக்ட்லி. சோ இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய படிப்பினைகள் ரொம்பவே பிராக்டிக்கலானது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ட்ரீட்மெண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல, அதாவது சோதனை முறையில இருக்குன்னா அதுக்கு உங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்க கூடாது. உண்மையான மெடிக்கல் ட்ரையல்ஸ்க்கு பெரும்பாலும் கட்டணம் இருக்காது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே போல டாக்டர்களுக்கும் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இது ஒரு தெளிவான மெசேஜ் சொல்லுது. ஆமா, மெடிக்கல் இன்னோவேஷன் சொல்லி சட்ட விதிமுறைகளை சுலபமா மீறிட முடியாது. இந்த தீர்ப்பு வெறும் தடை மட்டும் கிடையாது. நவீன இந்திய மருத்துவத்துல நோயாளிகளோட பாதுகாப்புக்கும் நெறிமுறைகளுக்கும் இது ஒரு புது வரையறைய உருவாக்கியிருக்கு. கண்டிப்பா இது சட்டத்துல ஒரு புது பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணிருக்கு. இந்த அலசலை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறோம். அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்ப வேகமா வளருது, ஆனா சட்டம் அதை எட்டி பிடிக்க எப்பவுமே கொஞ்சம் தாமதமாகுது. ஒரு கேப் இருக்கு. ஆமா, சட்டம் இயற்றப்படுற அந்த இடைப்பட்ட காலத்துல இது மாதிரி புதுமையான ஆனா நிரூபிக்கப்படாத சிகிச்சைகளால பாதிக்கப்படுற நோயாளிகளின் பாதுகாப்பை நிஜமாவே உறுதி செய்யறது யாரு? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.